ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜுக்கு ஜெய். இன்றைக்கி நாம் அந்த கால ரகசியம் பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, வசந்த நவராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம். வருடத்தில் 4 நவராத்திரிகள் உண்டு. அதில் வசந்த நவராத்திரி அண்டு ஆஷாட நவராத்திரி, வாராகி நவராத்திரின்ட்டு கூட அதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சாரதா நவராத்திரி, அதுக்கப்புறம் கடைசியாக ஷாமலா நவராத்திரி. இப்படி 4 நவராத்திரிகள் உண்டு. இந்த 4 நவராத்திரிகளோட விசேஷமே நீங்கள் பாருங்களேன். இந்த காலபுருஷ தத்துவன்ட்டு இந்த ஜாதக கட்டம் இருக்கு இல்லையா, மேஷம் முதல் ஆரம்பித்து மீனம் வரைக்கும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த பங்குனி சித்திரையில் இந்த வசந்த நவராத்திரி வரும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த கார்னர் ஆனி ஆடியில் ஆஷாட நவராத்திரி, அதாவது வாராகி நவராத்திரி. அதே போல் இந்த கார்னர் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கன்னி துலாம், அந்த கார்னரில் தான் சாரதா நவராத்திரி. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பார்த்துட்டிங்கன்னா மகரத்தில் நமக்கு ஷியாமலா நவராத்திரி. ஸோ ஆக மொத்தத்தில் 4 நவராத்திரிகள் 4 தூண்கள் போல் காலத்தை நடத்தி தரத்துக்கு பெரிய பேருதவியாக அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுறான்றது தான் ஒரு பெரிய உண்மை. இதில் ஒரு விஷயம் நாம் என்னென்னா, அப்போ ஏன்பா புரட்டாசியில் வரக்கூடிய சாரதா நவராத்திரி மட்டும் கொண்டாடுறோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, அது தேவர்களுக்கே உரிய இரவு காலம். அப்போ தேவர்களும் அந்த நவராத்திரியை கொண்டாடுறாங்க. நவராத்திரின்றதே இரவில் கொண்டாடக்கூடிய ஒரு பூஜை, அம்பாளை பூஜிக்கக்கூடியது. ஸோ அந்த சாரதா நவராத்திரி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, அப்போ தேவர்களோட காலம் எப்படி இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு நல்ல இரவு, நள்ளிரவை நோக்கி பயணமாக இருக்கும் அது. ஸோ அதனால தான் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி நம்ம பண்ணுறோம். பட் ஆனால் வாத்தியார் மாதிரி பெரியவங்க எல்லாருமே சித்தர்கள் சொல்கிறக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, வருடத்தில் வரக்கூடிய 4 நவராத்திரி காலங்கள்லேயுமே லலிதா பரமேஸ்வரி மண்டலத்திலிருந்து ஒரு பகுதி அம்பையோட பிரசன்னத்தோடவே அந்த நவராத்திரியில் சேர்றதான். அதாவது லலிதா பரமேஸ்வரியோட பரிபூர்ண அனுக்கிரகம் 4 நவராத்திரி காலங்கள்லேயுமே வியாபகமாக இருக்குது அப்படின்றாரு. அதுலேயும் குறிப்பாக இந்த நவராத்திரி வசந்த நவராத்திரி எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, ஒவ்வொரு நவராத்திரி ஒவ்வொரு அம்பாளை விசேஷமாக முறையாக வழிபாடு சொல்கிறது இல்லையா. வசந்த நவராத்திரியே பார்த்துட்டிங்கன்னா லலிதா பரமேஸ்வரியை தான் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு நவராத்திரியாக இருக்கும். ஸோ இந்த காலங்களில் இந்த மாதிரி லலிதா பரமேஸ்வரி லோகத்திலேருந்து வரக்கூடிய இந்த அம்பாளோட அனுகிரகத்தெல்லாம் நம்ம எப்படி பெறலாம் அப்படின்ற விஷயத்தை வாத்தியார் எப்படி குறிப்பிடுறாரு பார்த்துட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம நித்தியபடியே லலித சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணணும். அப்படி முடியாதவங்க இந்த 9 நாட்கள்லேயும் நிச்சயமாக லலித சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணணும். அப்படின்னா லலிதா திரிசதி இருக்குது, நவரத்ன மாலை, இப்படி லலிதா சம்பந்தப்பட்ட துதிகள் எல்லாத்தையுமே சொல்கிறதுக்கு நிச்சயமாக முயற்சி பண்ணணும். ஏன்னா அதோட பலாபலன்கள் நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில் பெரிய பேருதவியாக இருக்கும். ஏன்னா இந்த காலச்சக்கரம் இந்த கால புருஷ தத்துவத்திலேயே 4 கார்னர்கள் எப்பயுமே இந்த தூண்கள் எப்படி இருக்கும் நீங்கள் பாருங்களேன். ஒரு தளம் போட்டிருந்தா தூண்கள் 4 மூலைகளில் தானே இருக்கும். அந்த 4 தூண்கள் தான் அந்த பேஸ், அந்த தளத்தையே தாங்கி நிற்கும் இல்லையா. அப்படி இந்த 4 நவராத்திரிகளோட பூஜா பலன்கள் தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே தாங்கி இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான சக்தி அம்சமுடையது. ஆனால் நம்ம எல்லாருமே யோசிக்கலாம், நம்மளாம் யாருமே பெரும்பாலும் பண்ணுறது இல்லையே அப்படின்ட்டு. பட் ஆனால் இன்னமும் சித்தர்கள் பெரியவங்க நிறைய சாக்த உபாசகர்கள், அதாவது ஸ்ரீவித்யா உபாசகர்கள்லாம் இந்த நவராத்திரி காலங்கள் எல்லாத்தையுமே விசேஷமான விரத முறைகளோடு இன்றைக்கும் பூஜை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு அவங்களோட பூஜா பலன்களால் தான் நம்ம எல்லாருமே மனிதர்கள் எல்லாருமே சௌக்கியமாக இருக்கோம். அப்போது சரிப்பா, இப்போ என்ன தான் பண்ணலாம், அப்போ கொலு வச்சிடலாமா அப்படின்ட்டு யோசிக்க வேண்டாம். கொலு மீன்ஸ் அங்கே தான் நமக்கு மேக்ஸிமம் அந்த சாரதா நவராத்திரியில் தான் நமக்கு கொலு.
பட்டு இந்த மற்றைய நவராத்திரிகள் எல்லாத்துலேயும் அம்பாளை எப்படியெல்லாம் விசேஷமாக பூஜிக்கலாம்? உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துங்க, இப்போ ஷாமலா நவராத்திரினா ஷாமலா தாண்டகம், மீனாட்சியை எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ ஆராதிக்கலாம். இப்போ வசந்த நவராத்திரின்றதுனால நம்ம கண்டிப்பாக வந்து லலிதா பரமேஸ்வரி தான், காமேஸ்வரி அவளை வந்து ஆராதிக்கலாம். அப்புறம் நீங்கள் ஆஷாட நவராத்திரி எடுத்துட்டிங்கன்னா வாராகிக்கு என்னெல்லாம் பிரீத்தி பண்ண முடியுமோ தேவியை பிரீத்தி பண்ணலாம். அண்டு சாரதா நவராத்திரி பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. நம்ம அது வந்து எதுவுமே அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய உண்டு. ஸோ அதை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த 4 நவராத்திரி காலங்கள்லையுமே முறையாக நாம் வந்து சக்தி உபாசனைன்ட்டு சொல்லக்கூடிய ஏதேனும் அம்பாள் கோயில்களில் போயிட்டு விளக்கு போடுறது, ஏதேனும் ஒரு அம்பாளுக்கு பண்ணுறது, கைங்கரியம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது நிச்சயமாக நவராத்திரி காலங்களில் பண்ணுறதுனால கூடுதலாக அதோட பலன்கள் நமக்கு நிச்சயமாக வர்ஷிக்கும். அதுலேயும் குறிப்பாக நிச்சயமாக எல்லோருமே இந்த ஸ்ரீ சக்கரம்ன்ட்டு ஒரு சக்கரம் உண்டு. அம்பாளோட விசேஷமான சக்கரம். அதுதான் சக்கரங்களுக்கெல்லாம் ராஜ சக்கரன்ட்டும் வாத்தியார் அதை சொல்கிறாரு. அந்த சக்கரத்தை வந்து உத்தமமாக ஓரளவுக்கு ஆச்சாரம் மடி இதெல்லாம் கடைபிடிக்கக்கூடிய எல்லா அடியார்களும் அந்த சக்கரத்தை வந்து நிச்சயமாக பூஜிக்கணும் அப்படின்றது தான் வாத்தியார் சொல்கிறார். என்ன காரணம்னா, அந்த சக்கரம் இருக்கிற இடத்துல தேவதைகள் எல்லோருமே வந்து சேர்ந்து தெய்வத்தை பூஜிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த சக்கரம் இருக்க இடத்துல நடக்குது அப்படின்றாரு. அப்போ அது நம்ம இல்லத்தில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய விசேஷம். பட் ஆனால் அதை முறையாக ஓரளவுக்கு நல்ல ஆல்ரெடி பூஜை பண்ணி உபாசனை பண்ணுறவங்க கிட்ட கேட்டு அதோட விளக்கத்தோடு பண்ணுறது தான் உத்தமமாக இருக்கும். தான் தோன்றித்தனமாக பண்ணுறது எப்படி இருக்குன்னு தெரியல. பட்டு அவங்கவுங்க யாராவது ஒரு பெரியவங்க இருப்பாங்க நிச்சயமாக. அவங்கள தேடி நாடி அவங்கக்கிட்ட முறையாக அதை பற்றி தெரிஞ்சுண்டு பண்ணுறது இன்னும் உத்தமமாக இருக்கும். அப்போ ஸ்ரீசக்கரம் எடுத்துட்டா இந்த நவராத்திரி காலங்களில் நாம் நிச்சயமாக ரொம்ப விசேஷமாக பார்க்கக்கூடிய நிறைய தேவதைகள் இருந்தாலும் திதி நித்யான்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான 15 திதி நித்யா தேவதைகள் அவங்கள நாம் எல்லோருமே நித்தியபடியே நினைக்கணும் அப்படின்றது தான் வாத்தியாரோட வாக்கு. அதனால் அவங்க எல்லாரையுமே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 2020 நவம்பர் புக்கில் இருக்கும். அதை வந்து நீங்கள் அந்த திதி நித்யா தேவதைகளோட பேரை சொல்கிறதே மகாபாக்கியம்ன்ட்டு சொல்கிறார் வாத்தியார். ஏன்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா கூட நிறைய புத்தகங்கள்லாம் உண்டு. இந்த திதி நித்யாவோட பூஜைகள்லாம் எப்படி பண்ணணும், அவங்களுக்கு எப்படி பீடம் அமைக்கணும், அவங்களுக்கு எப்படி மூல மந்திரங்கள் எப்படி இருக்குது, அப்புறம் உபச்சார மந்திரங்கள், இப்படி நிறைய மந்திரங்கள் உண்டு இந்த திதி நித்யா தேவதைகளுக்கெல்லாம். அவ்வளோ தூரம் போகலன்னா கூட அட்லீஸ்ட் அவங்களோட காயத்ரிஸ் நிறைய உண்டு. அந்தந்த இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி துதியை முடிஞ்சு திருதியை ஆரம்பித்துட்டுனா நித்திய க்ளீனா இந்த மாதிரி ஒவ்வொரு திதி நித்யாவும் நம்ம மனசில் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த திதியும் நட்சத்திரமும் தான் நமக்கு 2 மூச்சாக ஓடிகிட்டே இருக்கிறது வாத்தியாரோட கூற்று. ஸோ அதுபடி நம்ம இந்த திதி நித்யாவை வந்து அவ்வப்போது அந்தந்த திதிக்குரிய தேவதையை நம்ம நினச்சிட்டே இருந்தாலே அதுக்குரிய காரியங்கள் எல்லாம் நமக்கு ஓரளவுக்கு நிச்சயமாக சித்தியாவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. ஸோ இந்த திதி நித்யா பற்றி வாத்தியாரோட அருளால் இன்னும் டீட்டெயில்ஸ் அவரோட அருளால் கிடச்சிதுன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஷேர் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த திதி நித்யாவும் சரி, லலிதா பரமேஸ்வரியும் சரி, இந்த வசந்த நவராத்திரி 9 நாளும் ஆல்ரெடி நேற்றே வந்து பிரதமை முடிந்துடுது. இருந்தாலும் எஞ்சிய காலங்களையாவது நம்ம வீணடிக்காமல் அதுக்குரிய பூஜைகள்லாம் வந்து இப்போவே ஆரம்பித்து பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம். ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம தேவிக்காக நம்ம நேரத்தை ஒதுக்குவது எவ்வளோ பெரிய விஷயம் தானே. ஸோ அதனால் வந்து தேவிக்காக நம்ம இந்த ஒரு 1/2 அன் ஹவர் ஒதுக்கி அவளை வந்து பிரீத்தி பண்ணோம், அவளை வந்து சந்தோஷப்படுத்துறதுன்றது நம்ம சந்ததிகளுக்கு ஒரு பெரிய ரட்சையை நிச்சயமாக கொடுக்கும். ஓம்.